வாங்கற கூட ஒரு வார்த்தை மரியாதை கூட கூப்பிடல. போஸ் முகமே சரியில்லையே, ஏதாவது பிரச்சனையா? அவர் பொண்டாட்டிக்கு நம்ம மருந்து குடுக்குறோம்ல, அது கசக்குமோ இனிக்குமோன்னு கவலையா இருக்காது போல இருக்கு. பொறுத்து பொம்பளையா பிறந்துட்டா என்ன பண்றதுன்னு யோசனை பண்றாரு போல இருக்கு. ஆமா, உங்க அப்பாவுக்கு 5 பொம்பளை புள்ள பிறக்கலையா? உங்க அப்பா சமாளிக்கல? விடுங்க என்ன விட்டுருங்க, சீக்கிரம் மருந்து கொடுங்க. அம்மா தானோ, உனக்கு எந்த நோய் நொடியும் வராம எந்த சீக்கும் வராம நல்லபடியா சுகப்பிரசவம் ஆகணும்னு கடவுளை நினைச்சுக்கிட்டு இந்த மருந்த குடுமா சரோ. இந்தாக்கா. அப்பா, மருந்து குடுக்கறது நான் நிஜமாலே மருந்துன்னு நினைச்சேன். நிஜமாவே அது மருந்தா தான் இருந்துச்சு. அந்த காலத்துல நாட்டு வைத்தியார வச்சு மூலிகை எல்லாம் வச்சு இடிச்சு கொடுப்பாங்க. இப்ப அதெல்லாம் ஏது? அதுக்காக என்ன பண்றது? 5 கோயிலுக்கு போய் கோயில் தீர்த்தத்தை வாங்கி கர்ப்பஸ்திரிக்கு சுமங்கலி கையால் கொடுப்பாங்க. இப்ப தீர்த்தமா இருந்தாலும் அதுக்கு மருந்துன்னு தான் பேர். எனக்கு இந்த மருந்து மேட்ரு புரியவே இல்லப்பா. இப்போ காய்ச்சல் வந்தா மாத்திரை டானிக்லாம் கொடுத்து மருந்து சாப்பிடுன்னு சொல்றீங்க. இப்போ தனக்காக்க தீர்த்தத்தை கொடுத்து மருந்து குடுக்கறதுன்னு சொல்றீங்க. அன்னைக்கு போஸ் மாமா விஷம் சாப்பிட்டப்ப கூட மருந்து குடிச்சாருன்னு சொல்றீங்க. சும்மா இரு, கண்டதெல்லாம் பேசிக்கிட்டே. ஏக்கத்தப்பா கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறேன். வாங்க வாங்க. மாமா, விஜய் எங்க? இல்லையே. ஏன்? இல்ல, சும்மா தான் கேட்டேன். மருந்து கொடுக்க கூட வரலையே, அதான். அப்பாடா வந்துட்டா பாரு. ஏமா இவ்வளவு லேட்டு? வேலையெல்லாம் முடிஞ்சா? முடிஞ்சதுப்பா. அக்கா, உனக்கு நல்லபடியா மருந்து கொடுத்தாச்சா? ஏ விஜி, கடைசியில நீ எனக்கு மருந்து கொடுக்க கூட வரல. நீ வேணா பாரு, நாளைக்கு என் புள்ள பிறந்து வந்து ஏன் சித்தி மருந்து கொடுக்க வரலன்னு கேள்வியா கேட்க போகுது. சரி விடுதானோ, அவளே களைப்பா வந்திருக்கா. விஜி, நீ போய் முகத்தை கழுவிட்டு லீலா உனக்கா காஃபி போட்டு வச்சிருக்கா, போய் சாப்பிடு போ. சரிக்கா. ஏமா உன் டாக்டர் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காருப்பா. பாவமா, நல்லவரு. கூட்டம் தான் இல்ல ஆஸ்பத்திரியில. தனக்கு தானே பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு. அந்த ஆஸ்பத்திரிக்கு இவ விசேஷ நாள் கூட போய்கிட்டு இருக்கிறா. இவரே சென்னையில இருந்திருந்தாருன்னா நிறைய கூட்டம் இருந்திருக்கேன் இல்ல போஸ்? ஆமா. நீ என்ன நிக்கிற? போ.